ஐசிசி வேர்ல்ட் T20 ஓவர் மேட்சாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்லாம் நடக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் பப்புவ நியூ கினியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேட்ச்சு க்ளோஸாக போச்சு. 130 தான் அடித்தாங்க பப்புவ நியூ கினியா. பட் இருந்தாலும் அவங்க 19வது ஓவர் வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸை ஒரு பயத்திலே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் அவங்க அதை விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 78 ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ ஆண்ட்ரி நோக்கியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவுலிங்கு, 5 விக்கெட் எடுத்தார். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பவுலிங் போடும்போது அவரை பிரின்னு பிரித்தாங்க எல்லாம். பட் இங்கே வந்தோன்னா அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. அதாவது இந்த ஐபிஎல்லில் விளாடாத பிளேயர்லாம் அவங்கவுங்க டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவரும் ஆகிட்டார். அப்புறம் ரபாடா எல்லாமே ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில். ஸோ 78 ரன் தான் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு பார்த்தா அதையுமே 16 ஓவர் இழுத்து பொறுமையாக தான் ஜெயித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஸ்ரீலங்காவும் நல்லா பவுலிங் போட்டாங்க. ஸோ இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் உகாண்டாவுக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் ஆப்கானிஸ்தான் ஓப்பனர்ஸ் 2 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. இப்ராஹிம் சட்ரானும் சரி, ராமனுல்லா குர்பாஸும் சரி. இப்ராஹிம் சட்ரான் 78 ரன் அடிச்சிருந்தார். அதே மாதிரி ராமனுல்லா குர்பாஸ் 70 ரன் அடிச்சிருந்தார். ஸோ இவங்க 2 பேருமே மேஜராக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. 180 ரன்னுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி உகாண்டாவை ஈஸியாகவே சுட்டிட்டாங்க. ஒரு 70 ரன்லலாம் அவங்க சுட்டிட்டாங்க. ரஷீத் கான் 2 விக்கெட் எடுத்துட்டார். அதே மாதிரி ஃபைசுல்லா ஃபருக்கி அவர் வேறு லெவலில் பவுலிங் போட்டிருந்தார். 5 விக்கெட் எடுத்திருந்தார். நவீன் உல்லக் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே விளாண்டுருக்காங்க ஆப்கானிஸ்தான். ஸோ அந்த குரூப்புமே ரொம்ப டஃப்பான குரூப்பு. யார் அந்த குரூப்லேருந்து 2 டீமு குவாலிஃபை ஆக போகிறான்னு தெரில. ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் எல்லாமே இருக்காங்க. அநேகமாக நியூசிலாந்து நினைக்கிறேன், அந்த குரூப் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் யார் வரான்னு. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.